மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஸோ பேசிஸ். ஸோ பேசிஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். பேசிஸ்னா பி நோட் பண்ணிட்டீங்க. அந்த பி நோட் பண்றது என்ன நடக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, கண்டிப்பா லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கணும். டிபெண்டண்டா இருக்கிறது வந்து பேசிஸா இருக்காது. லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கணும். அண்ட் என்னங்கிறாங்க, லீனியர் ஸ்பேனா இருக்கணுங்கிறாங்க. அப்ப பேசிஸா இருக்கணும்னா இந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்பேனா இருக்கணும். எல்லா பேஸா இருக்கணும். ஸ்பேனா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு பேர் பேசிஸ். அந்த பேசிஸ் வந்து என்னவா இருக்குங்கிறாங்க, அந்த பேசிஸ் ஆச்சுன்னா பைனைட் வந்து பைனைட் டைமென்ஷன் பேசிஸ், அதர்வைஸ் இன்டர்னல் பேசிஸ். வெக்டர் ஸ்பேஸ் வந்து பைனைட்டா இருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ பைனைட் ஸ்பேஸ். அது எப்படி பைனைட் இன்ஃபினைட் அப்படிங்க? இது பாருங்க, இந்த எண்ணு, இந்த எண்ணோட வேல்யூ பைனைட். சப்போஸ் 100 200 அப்படின்னு ஒரு பைனைட்டோட வேல்யூ முடிச்சுன்னா பைனைட் ஸ்பேஸ். அதை விட்டுட்டு விஎன் போட்டு திரும்ப டாட் டாட் டாட்னு போயிட்டாங்கன்னா அது இன்ஃபினைட் ஸ்பேஸ். அப்போ அது இன்ஃபினைட் நடக்குதா இல்லை பைனைட் நடக்குதா நமக்கு தெரியாது. அதை பொறுத்து அந்த ப்ராப்ளம் மாறிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். That is a very important idea. So this is a basis. அப்போ பைனைட் ஸ்பேஸ்னா பைனைட் வேல்யூ இருக்கணும், வெக்டர் ஸ்பேஸ் அந்த காம்பினேஷன் இல்லைன்னா இம்பனைட்டாக இருந்தால் அது இம்பனைட்டோட பேஸாக இருக்கும்.